Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, நான், தோசை எல்லாத்துக்குமே பொருத்தமா இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான வெஜிடபிள் வச்சு மசாலா எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். இது கூட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதையும் சேர்த்ததுக்கு அப்புறமா எந்த சைஸ்ல பெரிய வெங்காயம் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் புதினா இலைகள் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கசகசா முந்திரி பருப்புக்கு பதிலா நீங்க வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா சுருள வதங்கினதுக்கு அப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்கான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் கேரட் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து இது கூட சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ காலிஃப்ளவரும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள் எடுத்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா அந்த காயோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சுருள வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த டயத்தில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா நம்ம தண்ணி சேர்க்காம இதே பதத்துக்கு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து இந்த காய் எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்தளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு கோதுமை பரோட்டாவோடு வச்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.